அவன்தான் எம்முடைய ரப்பு. சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம். என்ன காலம்? ஃபித்னாவுடைய காலம், குழப்ப காலம். துனியாவுக்கு பின்னால் 24 மணி நேரமும் அலையும் காலம் அல்ல இது. விளங்கிக் கொள்ளுங்கள். என்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார் தெரியாது. உலகத்தில் என்ன நடக்கும்? ஷாம் தேசத்து ஃபித்னா, பலஸ்தீன்ல ஃபித்னா, எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள். எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ இரத்த உறவுகள், எத்தனையோ குழந்தைகள், 4000க்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகள் மௌத்தாகிவிட்டது. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? பேஸ்புக்கை திறந்தால், வாட்ஸ்அப்பை திறந்தால் வரக்கூடிய செய்திகள் இதுதான். குனுத்தோதினோம், அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம். சகோதரர்களே, ஆனால் இவ்வளோ நடந்தும், இவ்வளோ சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தும் நம்முடைய சமூகத்தில் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறார்களே. எவ்வளோ கை சேதம், எவ்வளோ கை சேதம். கிழக்கு மாகாணம், திருகோணம் மலை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் ஒரு பள்ளி, ஒரு பள்ளியை காட்டுங்கள். நம்முடைய ஊர் முஸ்லிம் ஊர், பரக்கத்தான ஊர், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர், தாயிக்கள் வாழக்கூடிய ஊர். எத்தனை பள்ளிவாசல்? 58. 58 பள்ளிவாசல், 58 பள்ளிவாசல், 8 ஜும்மா பள்ளிவாசல். ஒரு மஹல்லாவை காட்டுங்கள், 100க்கு 100 தொழுகையாளி உள்ள மஹல்லாவை காட்டுங்க சகோதரர்களே. இல்லை, அல்லாஹ்வோட உதவி எப்படி வார? இதுதான் நாங்க அல்லாஹ்வை விளங்கின அழகா.